அருகே சமாகுற பார்வை பார்த்தா ஸோ கைஸ் வெல்கம் பேக் மை டச்சல். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறேன். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி வரலான வீடியோ எப்படி உங்கள் இமெயில்ஸ் எல்லாம் பிடிச்சிங்க வச்சு வீடியோ எப்படி ஈஸியாக ஸ்டெப்பில் வேறு எடிட் பண்ணுறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வீடியோவில் பார்த்து முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டாக வரீங்களா, நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு போகலாம். வீடியோ எடிட் வந்து ஃபஸ்ட்டு அலைன் மோஷன் ஆப்பில் அதை நியூஸ் இருக்காங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனோட கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. ஓகே, அடுத்தது இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கான புக் மார்க்ஸ் 7% கீழே டிஸ்கஸ் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிங்க. அது என்ன ப்ராப்ளம்னா பாஸ்வேர்டு கொடுத்துருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், அப்போ தான் பாஸ்வேர்டு என்ன தெரியும். பாஸ்வேர்டு என்ன தெரிஞ்சுன்னு வீடியோ இம்போர்ட் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண அட்ரஸ் ஸ்பேஸ் எப்படி தான் இருக்கும். அதில் கீழே ப்ராஜெக்ட் இருக்கும், அது மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் புக் மார்க் செகண்ட் ப்ரிசன் இருக்கும். அது பதில் ஃபர்ஸ்ட்டில் புக் மார்க் ப்ரிசன் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா குரூப்னு இருக்கும், அது மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கீழே எடிட் குரூப்னு இருக்கும், அது மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டெஸ்ட் லேயரில் உங்கள் மொபைல் நார்மல் ஃபான்ஸ் தான் காமிக்கும், இது மாதிரி மாடலான ஃபான்ஸ் காமிக்காது. இந்த ஃபான்ஸ் உங்களுக்கு என்னென்ன ஃபான்ஸ் லிங்க் கீழே டிஸ்கஸ் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. சேஞ்ச் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அகைன் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆட் இமேஜின்னு இருக்கும். இந்த ஆட் இமேஜின்ற இடத்தெல்லாம் உங்கள் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணணும். இந்த ஃபோட்டோ எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபோட்டோலாம் ஃபஸ்ட்டு கிராப் பண்ணணும். கிராப் பண்ணி போட்டால் தான் ஃபோட்டோ ஃபுல்லாக கரெக்டாக வரும், இல்லை ஃபோட்டோ ஃபுல்லாக உடஞ்சிடும். இந்த ஃபோட்டோவில் எப்படி கரெக்டான சைஸு கிராப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேக் வந்துடுங்க. பேக் வந்து சென்ட்ரல் ப்ளஸ் ஐக்கான் மாதிரி இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும் 960 ரேஸ், அது மாதிரி கிளிக் பண்ணி கீழே கிரியேட் ப்ராஜெக்ட் இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு சைடில் ப்ளஸ் ஐக்கான் மாதிரி இருக்காமல் கிளிக் பண்ணிட்டு செகண்ட் மீடியம் இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நிறைய பிக்சர் ஷோ ஆகும். இந்த இமேஜில் உங்களுக்கு வேணுன்னா நம்ம டெலாம் சேனல் அவைலபிளாக இருக்குது. டெலாம் சேனலுக்கு லிங்க்கு டிஸ்கஸ் கொடுத்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு இந்த இமேஜ் வேணுன்னா கலெக்ட் பண்ணிங்க. ஓகே, எடிட் பண்ணுறதுக்கு எந்த பிக்சர் யூஸ் பண்ணுங்கள் அந்த பிக்சர் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபோட்டோ சின்னதாக இருக்குது, எப்படி ஃபுல் ஜூமிங் கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். மேலே 3 பட்டன் இருக்கும், அதுமாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஃபில்ட் கம்பேரிசன் இருக்குது, அதுமாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ஃபோட்டோ ஃபுல்லாக ஜூம் ஆகிடும். இந்த ஃபோட்டோ எப்படி சென்டரில் கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். சைடில் 3 செலெக்ஷன் இருக்கும் கீழே, அதுமாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மொபைல் யூஸ் பண்ணுறது தான் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு சென்டரில் கொண்டு வந்துடுங்க. ஓகே, ஃபோட்டோ கரெக்டாக செட் பண்ணிட்டு இந்த ஃபோட்டோ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலே செட்டிங் மாதிரி அது பார்த்து ஏற மாதிரி இருக்குது, அதுமாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு தேர்டாக கரெக்ட் ஃப்ரேம்ஸ் பிஎன்ஜி இருக்காமல் கிளிக் பண்ணி கீழே எக்ஸ்போர்ட் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோ கொண்டா லோடிங் ஆகிட்ட பிறகு ஃபோட்டோ எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஓகே, ஃபோட்டோ எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சுன்னு கீழே சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் கேலரி சேவ் ஆகிடும். அகைன் நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு எந்தெந்த பிக்சர் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த பிக்சர் எல்லாமே இதுமாதிரி கிராப் பண்ணி எடுத்து வச்சுக்கின்னு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அகைன் நான் கொடுத்த புக் மார்க் ப்ரிசன்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே ஆட் இமேஜ் இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில் இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஸ்டார் மாதிரி இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாக கிராப் பண்ண ஃபோட்டோ எந்த ஃபோட்டோவோ அந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கான் மாதிரி இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ சேஞ்ச் ஆகிடும். ஓகே, இதுமாரி கரெக்டாக கிராப் பண்ணி தான் போடணும் ஃபோட்டோ, இல்லைன்னா ஃபோட்டோ ஃபுல்லாக உடஞ்சிடும், நல்லா வராது. அதுக்கப்புறம் என்ன கேட்காதீங்க. ஓகே, இதே ஆர்டரில் எல்லா இமேஜும் சேஞ்ச் பண்ணலாம். எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரே ஒரு இமேஜ் மட்டும் சொல்கிறேன், பார்த்துட்டு எல்லா இமேஜ் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஓகே, ஆட் இமேஜ் இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபுல்லாக இருக்காமல் கிளிக் பண்ணிட்டு ஸ்டார் மாதிரி இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு எந்த பிக்சர் யூஸ் பண்ணி போகிறீங்களோ அந்த பிக்சர் மேலே கிளிக் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதுமாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், இமேஜ் சேஞ்ச் ஆகிடும். ஓகே, இதே ஆர்டரில் கடைசியாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு எல்லா இமேஜும் ஆட் இமேஜ்னு இருக்கும், அது எல்லா இடத்துலையும் சேஞ்ச் பண்ணிடுங்க. சேஞ்ச் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அகைன் நான் கொடுத்த சேக ப்ரெசென்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா 3 சிசி லேயர் இருக்கும். இது எப்படி காப்பி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கண்ணு மாரி அது பக்கத்தில் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணால் டிக் மாரி காமிக்கும். அகைன் 3 சிசி லேயர் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா டிக் மாரி காமிக்கும். காமிச்சிட்டு பிறகு இங்கே ப்ளஸ் ஐக்கன் மாரி இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு காப்பி 3 லேயர்ஸ் இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அகைன் நான் கொடுத்த புக் மார்க் ப்ரெசென்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அகைன் நீங்கள் ப்ளஸ் ஐக்கன் மாதிரி இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். பேஸ்ட் 3 லேயர்ஸ் இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சிசி லேயர் செட் ஆகிடும்.
ஓகே. இந்த வீடியோ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலே செட்டிங் மாரி இருக்கும். அது பக்கத்தில ஏரோ மாரி இருக்காம கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு வீடியோ நிக்கும். கீழ எக்ஸ்போர்ட் குடுத்துருங்க.